கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைய நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட யோவானுடைய சுவிசேஷத்திலும் நிருபங்களிலும் அநேக காரியங்கள் அவர் சொன்னதையெல்லாம் பார்த்து வந்தோம். இந்த நாளில் கூட மிக முக்கியமான ஒன்றை சொல்லி யோவானுடைய காரியங்களை நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 3:16 உலகத்தில் மிகவும் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறதான வார்த்தை, வசனம். சுவிசேஷ பிரபல்ய கூட்டங்களிலும் பெரிய பெரிய தலைவர்களும் சொல்லக்கூடியதான வார்த்தை இதுதான். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி எவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். யார் அன்பு கூர்ந்தது? நம்மளாம் முந்தி அன்பு கூர்ந்தோம். தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். எதற்காக? இந்த உலகம் கெட்டு போகாததற்காக, மனுஷனை நினைத்ததற்காகவும் தேவன் அன்பு கூர்ந்ததாக இருக்கிறார். இது மிகவும் பலமான ஒரு வசனம். இந்த யோவான் 3:16 அநேகருடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக இருந்தது. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஒரு வார்த்தை. டாக்டர் பில்லி கிரஹாம் எல்லாம் இந்த வசன வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது வேறு பிரசங்கமே செய்ய மாட்டார். இந்த வசனத்தை சொல்லி தேவன் இப்படியாக உலகத்தை அன்பு கூர்ந்தார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்குமாக அனுப்பினார் என்று அதை சொன்னார். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் மிக அழகாக இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல இயேசு சொன்ன வார்த்தையை மிக தெளிவாக விளக்கி நமக்கு அதை காட்டியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் இந்த வார்த்தை வராமல் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்தவத்துக்கு அதிக இழப்பாக இருந்திருக்கும். மீண்டுமா அந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த தேசத்தாராக இருந்தாலும், விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் செய்த மகத்துவமான காரியங்களில் இது முக்கியமான ஒரு காரியம். தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். இந்த நாளிலே இந்த சிந்தையோடு இருப்போமா? அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே எங்களுக்காக ஆண்டவரே இந்த பாவத்தை நீக்கி போடுகிற பரிகாரமாக கிருபாதார பலியாக கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில் கூட விசேஷமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழி நடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கட்டும். ஆமேன்.